அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். கழுத்தை நெரிக்கும் கடனும் தீர 2 எளிமையான பரிகாரங்கள் சொல்றேன். இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் கடனானது தீரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம எதை நினைப்போம்? சும்மா கோபத்துல வேணா சொல்லுவோம், எனக்கு சொந்தக்காரனே இருக்கக்கூடாதுப்பா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாதுப்பா, எனக்கு பக்கத்து வீட்டுல அவங்க இருக்கக்கூடாதுப்பா, எனக்கு வீட்டுல இந்த பொருள் இருக்கக்கூடாதுப்பா, எனக்கு இப்படி முடி இருக்கக்கூடாதுப்பா, எனக்கு இப்படி ட்ரெஸ் இருக்கக்கூடாது. இப்படி வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லுவோம். ஆனா ஆத்மார்த்தமா ஒரு மனுஷன் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த கடன் தான். ஐயோ சாமி, எனக்கு இது இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது கடன் தான். ஆனா இன்றைய காலகட்டத்துல கடன் பிரச்சனை இல்லாத மனிதரே கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. 190 பேருக்கு கடன்னா நான் பக்கத்து வீட்டுல வாங்கினேன், எய்த்து வீட்டுல வாங்கினேன், அதை மட்டும் சொல்லல. நீங்க ஒரு கார் வாங்கி அதை லோன்ல போட்டிருந்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு கடன் தான். நீங்க பெருசா ஒரு பேலஸ் கட்டி அதுக்கு ஹவுசிங் லோன் ஓடிட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு கடன் தான். அது உங்களை நிம்மதியா தூங்க விடுமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அடுத்த மாசம் லோன் டேட்டுக்கு லோன் கட்ட முடியலன்னா என்ன நடக்குங்கிற சிந்தனை கண்டிப்பா மனசுக்குள்ள இருக்கும். ஒரு வண்டியா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞனார் இல்லைங்கிற மாதிரி கடன் வாங்கிட்டோம் அப்படின்னாலே மனசானது என்ன பண்ணும்னா ஏதாவது ஒரு நிமிஷமாவது டெய்லி அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கடன் ஒரு மனிதனுக்கு எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகமே இல்லைங்க, எனக்கு ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருந்தா கடன் இருக்குன்னு சொல்லலாம், எனக்கு ஜாதகமே எழுதலையே அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்ல கேட்டிருக்காங்க. ஜாதகமே இல்லைன்னா கூட ஒரு மனிதனுக்கு கடன் ஏற்படுதுன்னா காரணம் கர்ம வினை தாங்க. இந்த கர்ம வினைய இந்த 2 எளிய பரிகாரங்கள் மூலமா உங்களால தீர்க்க முடியும். அதுல முதல் பரிகாரங்க, ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிப்பது. அதைப்போல் மரக்கன்றுகளை தானமாக கொடுப்பது. உங்களால ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மரம் வளருது அப்படின்னா அது வளர வளர உங்கள் கடனானது நிச்சயமாக தீரும். அதை மாதிரி நீங்க ஆதரவற்றவர்களுக்கு பசியாற்ற உணவளிக்கும் போது உங்கள் கடனானது தீரும். அடுத்த பரிகாரம் பாத்தீங்கன்னா, முதல் பரிகாரம் பூஜை அல்லாத, விரதம் அல்லாத, மந்திரம் அல்லாத ஒரு பரிகாரம். தானம் கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். ஒண்ணு மரக்கன்றுகளை தானமா கொடுக்க போறீங்க, இல்ல ஆதரவற்றவர்களுக்கு சாப்பாடு போட போறீங்க. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடன் இல்லாம வாழணும் அப்படின்னா அதுக்கு குலதெய்வத்தோட அருளும் அனுக்கிரகமும் தேவை. தினமும் குலதெய்வத்துக்கு தீபம் ஏத்தி வைக்காம வெளியில போகவே கூடாது. தினமும் தீபம் ஏத்தணும். அதுவும் உங்க குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா நீங்க தட்டுல வந்து நவதானியங்களை பரப்பி தீபம் ஏத்தணும். ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா தட்டுல வெறும் நெல்லை பரப்பி தீபம் ஏத்தணும். அதாவது ஒரு தட்டுல நெல் வச்சு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்துங்க. ஏன்னா கடன் சேர்றதுக்கு கர்ம வினை ஒரு காரணம், இன்னொரு காரணம் முன்னோர் சாபம். இந்த முன்னோர் சாபம் நீங்குவதற்குத்தான் குலதெய்வத்துக்கு தீபம் ஏத்த சொல்றேன். இந்த 2 பரிகாரங்களையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கடன் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. இப்ப நான் சொன்ன இந்த பதிவுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், நிறை குறைகள் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல சொல்லுங்க. பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செஞ்சுக்க விரும்புனீங்கனாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9344694042. இதுதான். நேற்று முதல் 7 நாட்களுக்கு அனைத்து பூஜை பொருட்களும் 50% ஆஃபர்ல கொடுத்திருக்கோம். பூஜை பொருட்கள் தேவைனாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். நல்லதே நடக்கட்டும்.